உறவுகளுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாதா ப்ளவுஸு அதை வந்து கை வந்து எப்படி கீழே வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம கரையை வந்து கீழே வச்சு வெட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதே கொஞ்சம் சின்ன சைஸு அப்படின்னா நமக்கு தும்பு தான் கீழே வரும், கரை வந்து சைடில் வரும். மேக்ஸிமம் கரை வந்து சைடில் வர்ற மாதிரி தான் கட் பண்ணுவோம். இது ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால கை வந்து கரை வந்து கீழே வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சம் லாங் ஸ்டிச்சாக போட்டுட்டு, இப்படி ஒரே ஒரு ஃபோல்டில் லாங் ஸ்டிச் போட்டுட்டு எம்மிங் பண்ணி முடிச்சுட்டு அந்த லாங் ஸ்டிச்சை எடுத்து விட்டோம் அப்படின்னா கையோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சில பேர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இப்படி ஃபோல்டு பண்ணி தைப்பாங்க. தைச்சிட்டு பின்னாடி திருப்பும்போது கொஞ்சம் இது வரும். அது பிகினர்ஸ்க்கு வந்து அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கரையை வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். வாங்க பார்க்கலாம். பாஸ் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டாக 1 இன்ச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு லாங் ஸ்டிச்சு கரெக்டாக இந்த தையலை வந்து நம்ம எடுத்து தான் விட போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு. ரெண்டாவது இப்படி தைச்சிட்டு வரும்போதே நமக்கு எந்த இடம் நம்ம வளைச்சி வெட்டியிருக்கிறோமோ அதே பக்கம்தான் நம்ம கொண்டு வரணும். சப்போஸ் வந்து நம்ம ஆப்போசிட் வச்சுருக்கோன்னா ஆப்போசிட்டு இதை வந்து அருகருக வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இதுலேயுமே 1 இன்ச்சு கணக்கு பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தும்பு இருக்குது இந்த இடத்துல. இதை என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாமே தைச்சி முடிச்சுட்டு கரெக்டாக அந்த கரையில் எம்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த போட்டிருக்க லாங் ஸ்டிச்சை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பிகினர்ஸ்க்காக தான் இந்த டிப்ஸு ஈஸியாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். க்ளோஸ்.